செய்யூரில் புதிதாக தொடங்கியுள்ள கல்லூரியை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் பல ஆண்டு மாணவர்களின் கனவான அரசு கல்லூரி வருகின்ற திங்கட்கிழமை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் துவங்கி வைக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் புதிதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட உள்ளது. தற்பொழுது செய்யூரில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் தற்காலிகமாக இயங்க உள்ளது. அந்த கட்டிடத்தை சிறு குறு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் ஆகியோர் நேரடியாக ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடினர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். செங்கற்பட்டு மாவட்டத்தில் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது தான் செய்யூர் சட்டமன்ற தொகுதி. இதில் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி இந்த பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லி காலேஜுக்கு போகணுன்னு சொன்னால் ஒன்று மதுராந்தகம் போனோம், இல்லை செங்கல்பட்டுக்கு போனோம். அது 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு போனோம். ஆக அப்பேற்பட்ட அந்த மாணவர்களுடைய நிலையெல்லாம் எண்ணி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் வைத்த கோரிக்கை ஏற்று, பொதுமக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப தொலைவு போய் படிக்க வேண்டியது இருக்குது, எங்கள் பகுதியிலேயே ஒரு கலைக்கல்லூரி வேணும்னு சொல்லி நீண்ட நாள் மக்களின் கோரிக்கை ஏற்று நாங்கள்லாம் நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்முடைய முதல்வர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 10 கல்லூரிகள் தமிழ்நாடு முழுவதும் அறிவித்தார்கள். அதில் 2 கல்லூரி நம்ம மாவட்டத்துக்கே கொடுத்துருக்கிறாரு. ஒன்று ஆலந்தூர், அதாவது கண்டோன்மெண்ட் நம்ம செங்கற்பட்டு மாவட்டம், இன்னொன்று செய்யூரில் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கி வெளியே போய் படிக்கிறாங்க. இன்றைக்கி இந்த கல்லூரி இங்கே வந்ததுனால இந்த பகுதியில் இருக்கிற அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த போக்குவரத்து பிரச்சனை இல்லாமல் நம்ம ஊர்லேயே படிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய முதல்வர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவில் இந்த தொகுதிக்கு பயன்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா இப்போ 5 கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வருஷம் 26ஆம் தேதி நம்முடைய மாண்பு முதல்வர்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த கல்லூரியை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 50 பேர், 50 மாணவர்கள், பிகாமில் 60 மாணவர்கள், பிபிஏயில் 60 மாணவர்கள், பிஏயில் 50 மாணவர்கள், பிஏ வரலாறு 50 மாணவர்கள்னு 270 பேருக்கு இப்போ இந்த வருஷம் நம்ம அலாட் பண்ணி வகுப்பில் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கான இடங்களை வந்து பார்த்துருக்கோம். நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்லாம் கட்டடங்களை பார்த்துருக்குறோம். இப்போ வந்து அரசு ஆண்கள் பள்ளியா இது அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த தற்செயலாக இந்த வருஷம் மட்டும் காலியாக இருக்கிற இந்த கட்டடங்களில் இந்த வகுப்பை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு நிதியை பெற்று செய்யூரில் இருக்கிற ஒரு 7 ஏக்கர் இடத்துல இந்த ஆண்டே கட்டடங்கள், அதுக்கு போதிய கட்டடங்கள் கட்டி
அந்த மாணவர்கள் அடுத்த ஆண்டிலிருந்து அந்த புதிய கல்லூரியில் கட்டடத்திலே இந்த கல்லூரி இயங்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தொகுதி மக்களின் சார்பில், மாவட்ட மக்களின் சார்பில் எங்களுடைய நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மதுராந்தக செய்யூருக்கு மத்தியில் இருக்கிற சித்தாமூர் பகுதியில் காலேஜ் அமைக்கணும்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. எங்கள் சித்தாமூர்லையா? அப்போதான் அச்சரப்பாக்கம் தொழிற்பேட்டிலேருந்து, அதாவது அங்கே என்னன்னா, இந்த ஊர்லலாம் எனக்கு தெரியாத ஊர் எதுவும் கிடையாது. அங்கே வந்து மேல்மருவத்தூரில் அங்கே காலேஜ் இருக்குது, பக்கத்துலேயே போயிடலாங்க. புரியுதுங்களா? அது ரெண்டாவது போக்குவரத்துலாம் சரி இருக்காது. இங்கே பின்தங்கிய இந்த கடைசியில் இருக்கிற ஊர் இந்த ஊர் தான். ரெண்டாவது இந்த ஒன்றியத்தினுடைய ஹெட் குவார்ட்டரு செய்யூர். தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எல்லா வசதிகளும் இங்கே தான் இருக்குது. அதனால் இந்த பக்கத்தில் இருக்கிற மாணவர்கள், ஏழைகள்லாம் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கே தான் அதிகமாக இருக்கும். இப்போ அங்கேருந்து கிட்ட மேல்மருவத்தூர், மதுராந்தகம்லாம் கிட்ட அங்கே ஈஸியாக போயிடும். சந்தோஷ் காலேஜெலாம் இருக்குது. நம்முடைய மேல்மருவத்தூர் பங்காரு அடிகள் காலேஜெலாம் இருக்குது. செங்கல்பட்டில் இருக்குது, பழம்பாக்கத்தில் இருக்குது. அதனால் வந்து இந்த பகுதியில் தொடங்குறது தான் அது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். நல்லா அது புதுசாக கட்டணத்தை இப்போ ரிப்பேர் பண்ணி நாங்கள் ஒரு வருஷம் தானே, அடுத்த வருஷம் புது கட்டடத்துக்கு எடுத்து போயிடுவோம். காலையில் மாலையில் போக்குவரத்து வசதி சரி கிடையாது. எது புது பஸ்ஸுக்கு விட்டு அந்த குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்துட்டோம் அதிகாரிகளோட. தண்ணி பிரச்சனை, டாய்லெட்டு, அந்த குழந்தைங்க படிக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இதோட விட்டுற மாட்டோம். அடுத்த வாரம் காலேஜ் ஆரம்பித்தோன்னே வந்து பார்ப்போம், ஸ்டூடெண்ட்டை கேட்போம், உங்களுக்கு குறை எதனா இருக்குதுன்னு. அது மாதிரி எதனா குறை இருந்தாலும் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 6258 பேர் இது வரையும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்குல்ல, 27 வரையும் இருக்குது. எப்படி இன்னும் 3000-2000 பேருக்கு மேலே பதிவு பண்ணுவாங்க. ஆக இது வந்து இந்த தொகுதிக்கு ஒரு வரப்பிரசாதம். அதை மாண்பு முதல்வர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி.